யானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தை சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டுகளாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். தமிழ் விழாவாக இந்த வாணியம்பாடியை தமிழ் மண்ணாக மாற்றி, இந்த அரங்கத்தை தமிழ் அரங்கமாக மாற்றி, ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் மூத்த ஒரு மொழியை ஆண்டுதோறும் சிறப்பித்து கொண்டிருக்கிற வாணியம்பாடி நகர பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்குகிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு அருமையான தலைப்பு, தேன் சிந்தும் வான் மலர். இந்த தலைப்பை பார்த்தவுடன் பலர் என்னிடத்தில் கேட்டார்கள், என்ன பொருளில் இதில் பேசப் போகிறீர்கள் என்று. பக்தியை பற்றி பேசப் போகிறேன், பக்தி இலக்கியங்களை குறித்து பேசப் போகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர்கள் கேட்டார்கள், தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்கிறது, பக்தி சொற்பொழிவு பேச வேண்டும் என்று சொன்னால் பேசுகிறவருக்கு 60 வயது கடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. அடுத்து ஒன்று சொன்னார், அதை கேட்க வர்றவங்களுக்கெல்லாம் 80 வயசை தாண்டி இருக்கணுமே, வாணியம்பாடியில் அப்படிப்பட்டவங்க தான் வருவாங்களான்னு என்னை பார்த்து கேட்டாங்க. அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது, தமிழ்நாட்டில் பக்தி என்று சொன்னாலே அது வயது முதிர்ந்தவர்கள் கூடி பேசிக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்று என்னைக்கு மாறி போனதோ அன்றைக்கே மனிதனுடைய வாழ்க்கை தடம் புரண்டு போய்விட்டது என்பதை என்னாலே உணர முடிந்தது. பக்தி என்றால் ஏதோ பஜனை பாடல் பாடுவது, பாடி முடித்ததும் சூடாக சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவது, இதுதான் பக்தி என்ற தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது பக்தி? இந்த அரங்கத்தினுடைய பின்புலத்தை கொஞ்சம் பாருங்கள். நான் வந்ததிலிருந்து பார்த்தேன், எத்தனை தமிழ் அறிஞர்களுடைய படத்தை அவர்கள் போட்டு இருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய சாதனையை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறது. இதில் எள்ளளவு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்றால் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஒரு அரங்கம் ஆய்வரங்கம் என்று போடுவார்கள், அதுவே ஓய்வரங்கமாக போய்விடும். ஆனால் இங்கு பார்க்கிறேன், ஒவ்வொரு அரங்கத்தையும் ஆய்வரங்கத்தை போல நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மகாகவி பாரதியினுடைய வழியை பின்பற்றி தமிழ் எந்த காலத்திலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே ஆர்வமுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு செய்தி. இன்றைக்கு பார்த்தால் செம்மொழி வரிசையிலே தமிழை நாம் வைத்திருக்கிறோம், பாராட்டுதலுக்குரிய செய்தி. கிரேக்கம் செம்மொழி, நமக்கும் கிரேக்க மொழிக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. நம்முடைய பண்பாடுகளும் கிரேக்க பண்பாடும் ஏறத்தாழ ஒன்று போல இருந்தது. நம்முடைய வழிபாட்டு முறைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இது அத்தனையும் கிரேக்க பண்பாடோடு மிக நெருக்கமாக பொருத்தமுடையதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கிரேக்க மொழி இருக்கிறதா என்று கேட்டால் கிரேக்கம் காணாமலே போய்விட்டது. அடுத்து உயர்தனி செம்மொழி என்று எதை சொன்னார்கள் தெரியுமா? லத்தீன் மொழியை சொன்னார்கள். இன்றைக்கு லத்தீன் மொழி இருக்கிறதா என்று கேட்டால் லத்தீனிலே இருக்கிற 90% வார்த்தைகளை கடன் வாங்கி கொண்டு ஆங்கிலம் என்ற ஒரு மொழியாக அது மாறி போய்விட்டது. லத்தீன் இன்றைக்கு இல்லை. உலகத்திலேயே மிகச்சிறந்த செம்மொழி என்று அரபு மொழியை குறிப்பிட்டார்கள். அரபு மொழி உயர்ந்தது, பல கவிதைகளை தனக்குள்ளே கொண்டது, மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றைக்கு அரபு மொழி ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே படிக்கிற மொழியாக சுருங்கி போய்விட்டது. உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழிகளிலே வரிசையிலே உயர்தனி செம்மொழியாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் மொழி ஹீப்ரு என்று சொன்னார்கள்.
ஹீப்ரு மொழி இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அது இன்றைக்கு பாதிரிமார்களில் ஒரு சிலர் மட்டுமே பேசக்கூடிய மொழியாக போய்விட்டது. உலகத்திலேயே ஆகச் சிறந்த செம்மொழி என்று சமஸ்கிருதத்தை சொல்லுகிறார்கள். பாராட்டுதலுக்குரியதுதான். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தை தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் கூட வீட்டிலே பேசுகிற மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. அது கடவுளுக்கு உரிய மொழியாக தேவ பாஷையாக மாறி போய்விட்டது. அப்பொழுது கிரேக்கம் அழிந்து போய்விட்டது, லத்தீன் ஆங்கிலமாக உருமாறி போய்விட்டது, அரபு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய மொழியாக போய்விட்டது, ஹீப்ரு பாதிரிமார்களின் மொழியாக போனது, சமஸ்கிருதம் தேவ பாஷையாக மாறியது. ஆனால் இவற்றோடு தோன்றிய தமிழ் மட்டும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன பொருள்? ஒரு சீடன் போய் குருவிடத்துல கேட்கிறான், பக்தி என்றால் என்ன? அவர் என்ன பண்ணாரு, வாடான்னு ஒரு ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் அவன் தலையை பிடிச்சி ஆற்றுல தண்ணிக்குள்ள அழுத்தினார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணீரிலே இருந்து அவன் தலையை வெளியில் எடுத்தார். இப்போ அந்த சீடர் குருவை பார்த்து கேட்டான், குருவே, நான் பக்திக்குத்தானே விளக்கம் கேட்டேன், பரலோகம் போவதற்கு வழியாக கேட்டேன், என்ன இப்படி தண்ணியில் பிடிச்சி அமுத்திட்டீங்களேன்னார். அவர் கேட்டார், தண்ணீருக்குள்ளே அழுத்தி இருக்கும் பொழுது நீ என்ன நினைத்தாய்ன்னு கேட்டார். அவன் சொன்னான், எப்படா இந்த ஆற்று தண்ணியிலிருந்து என்னை வெளியில் எடுப்பார் குருதேவர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. அதுதாண்டா பக்தி. என்ன தெரியுமா, இந்த உலகம் என்ற மிகப்பெரிய பிறவி பெருங்கடலுக்குள்ளே கடவுள் உன்னை அழுத்தி இருக்கிறான். எப்பொழுது இந்த பிறவி பெருங்கடலிலே இருந்து நாம் வெளிவருவோம் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கு பெயர்தான் பக்தி என்று சொன்னார். பக்கத்து ஊர் வாரியார் சாமியை சொல்லாம நாம ஆன்மீக பொழிவை தொடங்க முடியாது. அவர் தான் பக்திக்கு அழகா விளக்கம் கொடுத்தார். உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து, இதெல்லாம் ஒரு நாளைக்கு நடக்கிற விஷயம் இல்லை, உள்ளம்தான் வயல்னாரு. இந்த உள்ளத்துக்குள்ள ஆணவம்ங்கிற காடு மண்டி கிடக்குது, அதை முதல்ல அழிக்க பழகு. ஏன் ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள்? வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. அந்த கோவிலை பற்றிய ஆச்சரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. 216 அடி உயரத்திற்கு அந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தமிழ் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து அவ்வளவு பெரிய கோபுரத்தை எழுப்பி இருக்கிறார். அதுவும் என்ன பெருமை தெரியுமா, 7 ஆண்டில் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் 7 ஆண்டிலே இவ்வளவு சிறந்த ஒரு கோயிலை கட்ட முடியுமா? இதை கட்டியவர்கள் யார் என்பது வியப்புக்கு உரியது. வெளிநாடுகளுக்கு படையெடுத்து சென்று அண்டை நாடுகளை வெற்றி கண்டு அங்கிருக்கக்கூடிய கைதிகளை கொண்டு ஏறத்தாழ 1,00,000 கைதிகளை கொண்டு அந்த திருக்கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த 7 ஆண்டுகளும் அந்த நாட்டில் போர் வராமல் இருந்திருக்குமா? எதிரிகள் படையெடுத்து வராமல் இருந்திருப்பார்களா? அப்ப போருக்கு உரிய வீரர்கள் நாட்டை காப்பதற்காக போருக்கு சென்று இருக்கிறார்கள். அந்த 7 வருஷம் வயக்காடை யாராவது வேலை செய்யாம கிடந்திருக்குமா? அப்ப வயலுக்கு உரிய வேலையை, உழவு தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் பணியை செய்திருக்கிறார்கள். கோயில் கட்டுவதற்கவர்கள் கோயிலை கட்டி இருக்கிறார்கள். இந்த 1,00,000 கைதிகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என்றால் அவர்கள் திடீர் என்று இத்தனை பேருக்கு உணவு வழங்க உழவு தொழிலையும் உழவு செய்கிற நிலத்தையும் பல மடங்கு அவர்கள் இரட்டித்து செய்திருக்க வேண்டும். ஆக ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் தன்னுடைய நாட்டில் ஒரு ஆன்மீக பணியை செய்வதற்கு மற்ற எல்லா பணிகளையும் உடன் செலுத்தி இருக்கிறான். ஆகவேதான் ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை கட்ட முடிந்தது. அப்படி ஓங்கி உயர்ந்த கோபுரத்தை எதற்கு கட்டினார்கள்? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாக போவான் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டினார்கள். ஆகவேதான் சொன்னார்கள், பக்தியின் முதல் வேலை உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து. சரி, அடுத்தது அகங்காரம் என்ற கல்லை பிளந்து.
மனசு முழுக்க அகங்காரம் கட்டி கிடக்குது. கோவிலுக்கு போனா கூட முதல் மரியாதை யாரு என்பதிலே தொடங்குகிறது சிக்கல். அகங்காரம் என்ற கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து, பக்தியினுடைய முதல் படி என்ன? மௌனமாக இருத்தல். நான் பெரியோர்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் எவ்வளவுக்கெவ்வளவு பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருமை கூடும். ஆனால் நம்ம அப்படி இருக்கமான்னா மாட்டோம். நமக்கு முன்னால் ஒரு தப்பு நடக்கும்போது அதை திருத்தணும் என்ற எண்ணத்தில் நாம் எதையாவது ரெண்டு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பெருசு சும்மா கடைன்னுவாங்க. இந்த சும்மா கடை மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்ற பயிரை வளர்த்து, இப்போ ஞானம்ங்கிற பயிர் வளர்ந்தாச்சு, அதை எதெல்லாம் சாப்பிட வருதுன்னார்? காமம், குரோதம், மதம், மார்ச்சரியம் என்ற பறவைகள் எல்லாம் அந்த ஞானம் என்ற பயிரை தின்ன வருகின்றது. இப்போ இதை எப்படி விரட்டி ஓட்டுறதுன்னா, இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டு எறிந்தால் அந்த பறவைகள் எல்லாம் ஓட விளையக்கூடிய கனியை பக்தி என்று வாரியார் சாமி பக்திக்கு அழகாக விளக்கம் கொடுத்தார். மகாகவி பாரதி பார்த்தான், யாரிடத்திலே பக்தி இருக்கிறதோ அவர்கள் பதட்டப்பட மாட்டார்கள். ஒரு பணியை பதட்டம் இல்லாமல் செய்யணும். இன்னைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு டென்ஷன்கிறான். 3 வயசு பிள்ளை டென்ஷன்கிறான், 5 வயசு குழந்தைங்க டென்ஷன். என்ன காரணம்? உள்ளத்தை படபட வைக்கிற பணிகள் இன்றைக்கு அதிகம். ஒன்று வேண்டாம், உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற நேரத்தில் வலது மூக்கை மூடிக்கொண்டு இடது மூக்காலே மட்டும் 10 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியிலே விட்டால் உங்கள் இதயம் பாதுகாக்கப்படும், பதட்டத்தன்மையில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு இன்னைக்கு தியானத்தில் சொல்றான். இதைத்தாங்க சொல்றான். பாரதி அழகாக சொன்னான், பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார், சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன், வித்தை கிரைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனையே. மகாகவி பாரதி விநாயக பெருமானிடத்தில் இந்த வேண்டுதலை வைக்கிறான். பக்தியிலே திளைத்து கிடக்கிற எனக்கு இதெல்லாம் வேண்டும் அப்படிங்கிறான். ஒருத்தன் கோயிலுக்கு போனான், கடவுளை தரிசிக்கணும்னு போகிறான். பூட்டி இருக்குது கதவு. கடவுளை பார்க்க போகிறோம், சும்மா போகலாமான்னு ஒருத்தன் தலையில் பெரிய கரும்பு கட்டை சுமந்துக்கிட்டு போகிறான் கடவுளுக்கு படைக்க. ஒருத்தன் நெல்லு கட்டை சுமந்துக்கிட்டு போகிறான். ஒருத்தன் புல்லு கட்டு, அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதை தூக்கிக்கிட்டு போகிறான் கடவுளுக்கு கொடுக்கணும். அப்போ கடவுளை தரிசிக்க போகிறவன் ஒவ்வொருத்தரும் அவனுக்கு என்ன விளைஞ்சுதோ அதை தலையில் தூக்கிக்கிட்டு போகிறான். கரும்பு கட்டு ஒத்தன், நெல்லு கட்டு ஒத்தன், புல்லு கட்டு ஒத்தன், எல்லாம் அந்த கட்டுக்கட்டாக. ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். கடவுள் வந்து கதவை திறந்தார். நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? நெல்லு கட்டு. நீ என்ன கொண்டு வந்திருக்கிற? கரும்பு கட்டு. நீ என்ன கையை கட்டிக்கிட்டு இருக்கிற? ரைட்டு. கடவுள் எல்லாரையும் போங்கன்னு அனுப்பிட்டு அந்த கையை கட்டிக்கிட்டு இருக்கிறவனை வந்து பக்கத்தில் கூப்பிட்டார். நீ எனக்காக ஒன்றும் கொண்டு வரலையான்னு கேட்டார். அவன் சொன்னான், ஏன் நான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? ஆணவம், கண்மம், பொய், லஞ்சம், லாவண்யம் இவ்வளவும் கொண்டு வந்திருக்கேன்னார். கடவுள் சொன்னார், மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிடுங்கள், இவனை மட்டும் என் பக்கத்தில் இருக்க வையுங்கள் அப்படின்னார். இந்த சுமந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் கோபம் வந்தது. இவ்வளவு நேரம் கட்டுக்கட்டாக இதெல்லாம் சுமந்துக்கிட்டு நிற்கிறோம், கடவுள் நம்மளை கூப்பிடாம வஞ்சகம், பொய், லாவண்யம், லஞ்சம் இவனை கூப்பிடுறாரேன்னு. கடவுள் சொன்னார், மற்றவர்களெல்லாம் நான் படைத்ததை கொண்டு வந்திருக்கிறார்கள், இவன் ஒருவன் தான் படைத்ததை கொண்டு வந்திருக்கிறான், அதனால் இவனை தான் நான் கவனிக்கணும், அவனை பக்கத்தில் அனுப்புங்கன்னார். இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு வழி எதுவும் இல்லை. அதற்குத்தான் ஆன்மீகம் என்றும் கோயில்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள். பெரியோர்களே, ஒரு காலத்தில் கோயில்கள் தான் மிகப்பெரிய நீதிமன்றங்கள், கோயில்கள் தான் கல்வி சாலைகள்,
கோயில்கள்தான் மருத்துவ மன்றங்கள், கோயில்கள்தான் கலைகளின் பொக்கிஷம். இது அத்தனையும் இருந்த வரையில் செழிப்பாக இருந்தது நாடு. இதைத்தான் அன்றைக்கு 6ஆம் நூற்றாண்டிலும் 7ஆம் நூற்றாண்டிலும் பக்தி இயக்கம் என்று உருவாக்கினார்கள். இந்த பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தலே மிகச்சிறந்த பொறுப்பு யாருக்கு இருந்தது என்றால் நாயன்மார் பெருமக்களுக்கும் ஆழ்வார் பெருமக்களுக்கும் இருந்தது. இந்த நாயன்மார், நாயகன்மார்கள் என்ற சொல்தான் பின்னாளிலே மருவி நாயன்மார் என்று மாறியது. இறைவன் ஒருவனே தலைவன் என்றும் இந்த உயிர்கள் அனைத்தையும் தலைவியாகவும் கருதுகிற பொருள் நாயகன்மார் என்று சைவத்திலே சிறப்பித்து சொன்னார்கள். வைணவத்தை எடுத்துக்கொண்டால் ஆழ்வார்கள். என்ன பொருள் தெரியுமா? இறைவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களை குறிப்பிட்டார்கள். இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உருவாக்கிய இயக்கத்தை தான் பக்தி இயக்கம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். இவர்கள் என்ன பெரிய வேலை செஞ்சாங்கன்னா, ஊரூராக சென்று அங்கு இருக்கக்கூடிய இறைவனை போற்றி பாடல்கள் புனைவதை தங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள். அதுதான் பக்தி இயக்கத்தினுடைய அடித்தளமாக இருந்தது. இன்றைக்கு ஒரு சில நாயன்மார்கள் எழுதிய பாடல்களையும் ஆழ்வார்களுடைய ஒரு சில பாடல்களையும் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். பக்தி இயக்கத்தினுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்று சொன்னால் 12 திருமுறைகள். திருமுறை என்றாலே முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள். அதில் முதல் 3 திருமுறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஞானசம்பந்த மூர்த்தியினுடைய திருமுறைகளை முதல் 3 திருமுறைகளாக வைத்தார்கள். சம்பந்த பெருமான் எப்படி தொடங்குகிறார் தெரியுமா? முதல் வார்த்தை தோடுடைய செவியன். முதல் வார்த்தை என்ன? தோடு. எங்கே நின்று கொண்டு பாடுகிறார்? சீர்காழியில குளக்கரையில அந்த குழந்தை நின்று கொண்டு பாடுகிறது. அப்பா சிவபாத இருதயர் அழைத்து கொண்டு சீர்காழி குளத்துக்கு வர்றார். அவங்க அப்பாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. குளத்திலே முழுகி ஜபம் தபம் செய்த பிறகுதான் நீருக்குள்ளே மூழ்கி இருந்தவர் வெளியிலே வருவார். 4 வேதங்களையும் சொல்லி நீருக்குள்ளே மூழ்குகிறவர். அதிலும் யஜுர்வேதம் சொல்லாமல் அவர் நீருக்குள்ளிருந்து வெளியில வரமாட்டார். வேதங்களிலே மிகவும் கடுமையான நீண்ட வேதம் என்பது யஜுர்வேதம். அப்பா யஜுர்வேதத்தை சொல்றாரு தண்ணீருக்குள் இருந்து. குழந்தை கரையிலே நின்று கொண்டிருந்தவன் தந்தையை காணவில்லை என்று அந்த குழந்தை அழுகிறது. வானத்திலே ரிஷபாரூடராக சிவபெருமான் தோன்றுகிறார். அந்த குழந்தைக்கு உமையம்மை ஞானப்பால் கொடுக்கிறார். நமக்கு இந்த வரலாறு தெரியும். இந்த குழந்தை ஞானப்பால் வாங்கி கொண்டவுடன் எப்படி தொடங்குகிறது என்பதிலே தான் 1000 பொருள் இருக்கிறது. திருமுறைகள் அனைத்தும் தொடங்குகிற இடம். தோடுடைய செவியன். தோடு என்ற சொல், அதனுடைய முதல் எழுத்து என்ன? இத்து கூட்டல் ஓ தோ. இல்லையா? என்னடா இலக்கண வகுப்பு நடத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. இதற்குள்ளேதான் சைவத்தினுடைய ஆழமான பொருள் இருக்கிறது. இத்து கூட்டல் ஓ தோ. ஓ என்பது ஓங்காரத்தினுடைய வடிவம். இத்து என்பது சக்தியினுடைய வடிவம். சக்தியும் சிவனும் ஒன்றிணைந்து முதல் வார்த்தையாக தோ என்ற எழுத்தை வைத்து தோடுடைய செவியன் என்று அந்த குழந்தை பாடத் தொடங்கியது. இன்னொரு பொருள் இதற்கு, இந்த குழந்தை அழுத உடனேயே அந்த செவியிலே போய் முதல்ல அந்த சத்தம் விழுந்தது. எப்பொழுதுமே இந்த செவி இருக்கிறது பாருங்கள், அதற்கு நின்று பற்றும் கருவி என்று பொருள். ஆரியார் சாமி தான் அழகா சொல்லுவார், இது நின்று பற்றும் கருவி. அது என்னங்க நின்று பற்றும் கருவி? இப்ப அந்த கோடியில ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா இந்த கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியாது. அப்ப இந்த கண் என்ன செய்யுது? திறந்து பார்த்து தொலைவில் இருக்கிறவர்கள் மேல் அந்த பார்வையை செலுத்தி பிறகு அதை உள்வாங்கி கொண்டு வந்து நமக்கு உணர்த்துகிறது. அப்ப கண்ணு சென்று பற்றும் கருவி. காது இருக்குதே நின்று பற்றும் கருவி. நீங்க காதுல எவ்வளவுதான் பஞ்ச வச்சு மூடினாலும்
காதை எவ்வளவுதான் அடைத்து கொண்டாலும் காது என்ன செய்யும்? தொலைவிலே கேட்கிற சத்தத்தை கூட உள்வாங்குகிற ஆற்றல் செவிக்கு உண்டு. ஆகவேதான் செவி செல்வம் உயர்ந்த செல்வம் என்று சொன்னார்கள். அதனால ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய முதல் பாடல் தன்னுடைய அழுகைக்கு உமையம்மை பால் கொடுத்த காரணத்தினால் தன் அழுகுரல் போய் அவள் செவியில் விழுந்தது. ஆகவே அந்த செவியை வச்சு ஆரம்பிக்கிறாரு, தோடுடைய செவியன். இது ரெண்டாவது. மூணாவது ஒரு சிறப்பு என்னடான்னா, இந்த குழந்தை அழுத உடனேயே சிவபெருமான் பால் தரல, உமையம்மை பால் தருகிறாள். அப்ப தோடு அணிந்த பாகம் யாருடையது? உமையம்மையினுடையது. அப்ப உமையம்மையை சொல்லி தொடங்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தை தோடு அணிந்திருக்கிற ஈசனை சொல்லி தோடுடைய செவியன் என்று அந்த குழந்தை தொடங்குகிறது. அடுத்து இரண்டாவது போட்டார்கள், விடை ஏறி. பெரியோர்களே, இந்த முதல் ஒரு பாடலுக்குள்ளே 1000 செய்திகள் அடங்கி கிடக்கிறது. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகிற 5 தொழில்களையும் செய்பவன் என்பதை இந்த ஒரு பாடலுக்குள்ளே வைத்தார்கள். எப்படி? விடை ஏறி. சிவபெருமானுடைய விடையாக இருப்பது எது தெரியுமா? அறம் என்பதே விடையாக இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அறம்ங்கிற சொல் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல். நீங்க ஆங்கிலத்தில் விர்ச்சும்பான், எத்திக்ஸும்பான். ஆனால் தமிழிலே இருக்கிற அறம் என்ற சொல்லுக்கு இணையான பொருள் எந்த மொழியிலும் மொழிபெயர்க்க முடியாத ஒரு சொல் இருக்கும் என்றால் அதற்கு அறம் என்று பெயர். அதனால சொன்னார், அந்த அறத்தையே ரிஷபமாக மாற்றி அந்த விடை வாகனத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறானாம் எம்பெருமான். அப்ப விடை ஏறி என்பது படைப்பு தொழிலை உணர்த்துகிறது. அடுத்து சொன்னார், தூவெண்மதி சூடி. வெண்மதி, அதிலும் எப்படிப்பட்ட மதி? தூவெண்மதி. பக்தி நெறிக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பல பேர் 3 முறை குளிக்கிறேன், திருநீறு பூசுறேன், நான் பக்திமான், உள்ள முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? கோயிலுக்கு போறீங்க, சுற்றி வந்த பிறகு நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க, அந்த திருச்சுற்றுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும். நாம் கோயிலை சுற்றி வந்துட்டு உட்காருவோம். அந்த இடம் அழுக்காக இருந்ததுன்னா என்ன செய்வோம்? தள்ளி உட்காருவோம். இல்லைன்னா சில பேர் சுத்தப்படுத்திட்டு உட்காருவாங்க. கேவலம் தோன்றி அழிகிற உயிர்களாகிய நாமே ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னா எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய கடவுள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து உட்காரணும்னா உங்கள் உள்ளம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும்? நாம் நினைக்கிறோமா? அதை நினைக்கிறது இல்லை. அதனால சொன்னார், தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன். அழித்தல் தொழில் சுடலை பொடி. அப்ப விடையேறுதல் படைப்பு தொழில், தூவெண்மதி காத்தல் தொழில், சுடலை பொடி பூசுதல் அழித்தல் தொழில். அந்த முதல் பாட்டுக்குள்ளேயே படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலையும் அந்த குழந்தை வைத்து தொடங்குகிறது. இது ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பாடல். அப்படியே கொஞ்சம் வாருங்கள், நாவுக்கரசு பெருந்தகை. நாவுக்கரசு பெருந்தகையினுடைய பாட்டு எப்படி தொடங்குகிறது? முதல் பாட்டு தேவாரத்தில், கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றுன்னு தொடங்குது. கூற்றுன்னா யாரு? யமன். யமனுக்கு ஒரு பேரு கூற்றுவன்னு பேரு. ஏண்ட கூறுபடுத்துவதனாலே அவனுக்கு பேரு கூற்றுவன். கூறுபடுத்துதல்னா 2ஆ பிரிக்கிறது. எதை 2ஆ பிரிக்கிறான்? இந்த உடம்பையும் உயிரையும் 2ஆ பிரிக்கிற வேலையை செய்யறதுனால அவனுக்கு கூற்றுவன்னு பேரு. அப்பர் பெருமான் பார்க்கிறாரு, கூற்றாயினவாறு விலக்ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். தெரிஞ்சு எவ்வளவு தவறு செய்கிறோம், தெரியாம எவ்வளவு தவறு செய்கிறோம். நாம வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம்
அத்தனை தவறுகளையும் அழிக்க வேண்டியது ஆண்டவா உன் பொறுப்புன்னு கொண்டு போய் விடுறார் அவனுடைய பாதத்தில். திருநாவுக்கரசு பெருமானுடைய தேவாரங்களிலே இருக்கக்கூடிய கடவுளுக்கும் தனக்குமான நெருக்கமான தன்மை ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் பொருள் அடுத்த தலைமுறைக்கு போறதில்லை. நம்ம குழந்தைங்க தேவாரமே படிக்கிறதில்ல, அது வேற விஷயம். அப்படி படித்தாலும் பொருள் புரிந்து கொண்டு படிக்கிறார்களா? ஒரு அற்புதமான தேவாரம் நாவுக்கரசு பெருந்தகை எழுதுறார். அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ. யாரை பார்த்து? சிவபெருமானை பார்த்து. அப்பன் நீ. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம முதல்ல அம்மாவை சொல்லி அப்புறம் தான் அப்பாவை சொல்லுவோம். அதானே நம்ம பழக்கம். ஒரு அடிபட்டுதுன்னா முதல்ல வர வார்த்தை அம்மா, பிறகுதான் அப்பா. அப்ப இது நாவுக்கரசு பெருந்தகைக்கு தெரியாதா? அவர் இப்படி மாத்தி எழுதியிருக்கலாம் இல்லையா? அம்மை நீ அப்பன் நீ எழுதியிருக்கலாமே. தலை தட்டல, சீர் தட்டல, சரியா இருக்கு. ஆனா அவர் எப்படி மாத்தி போடுறார்? அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ. அதற்கு என்ன தெரியுமா பொருள்? நாம எல்லாரும் முதல்ல அப்பாவினுடைய வயிற்றிலே தான் கருவாக தங்கி இருக்கிறோம். இது எப்படி நான் இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இறந்த பிறகு ஆன்மாக்களாக வான் நோக்கி செல்வார்கள். அதனாலதான் பேர தீப்பந்தம் பிடிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு நமக்கு. செத்த பிறகு தாத்தா பாட்டியினுடைய ஆன்மா மேலே போகும்போது வழி தெரியாம தவிக்கும். அதனாலதான் தீப்பந்தம் பிடிக்கிறான் பேரன் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. இது என்ன பொருள் என்றால், இறந்த பிறகு இந்த உடம்பை விட்டு ஆன்மா மேல் நோக்கி செல்லுமாம். அப்படி சென்ற நம்முடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வானத்திலே தங்கி அங்கு இருக்கக்கூடிய மேகங்களோடு கலந்து மழையாக மீண்டும் மண்ணுக்கு வருகிறதாம். அப்படி வருகிற மழை நீர் மண்ணோடு கலக்கிறது. இந்த மண்ணிலே இருக்கிற செடி கொடி தாவரங்கள் கனி வகைகள் காய்கறிகள் அத்தனையிலும் நம் முன்னோருடைய ஆன்மாக்கள் தங்கி இருக்கிறது. இப்ப என்ன செய்றீங்க? காய்கறிகளை கடையிலே இருந்தோ அல்லது வீட்டிலே பயிர் செய்தோ வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே சமைத்து அதனை உணவாக்கி வீட்டிலே இருக்கிற முதல்ல யார் சாப்பிடுகிறோம்? ஆண்கள் ஏன் சாப்பிடுவது என்ற பழக்கத்தை முன்னோர்கள் வைத்தார்கள் என்றால், இந்த காய்கறிகளிலே கனிகளிலே தங்கி இருக்கிற முன்னோருடைய ஆன்மா அதை உண்ணுகிற ஆடவனுடைய உடம்புக்குள்ளே சென்று அவன் வயிற்றில முதல்ல கருவாக தங்குகிறது. அதற்கு பிறகுதான் ஆணிடத்திலே இருந்து அந்த கருவானது பெண்ணுக்கு மாறுகிறது. ஆக நாம் அனைவரும் அறிந்தோ அறியாமலோ தந்தையினுடைய வயிற்றிலே கருவாக 1 மாதம் தங்கி அதற்கு பிறகுதான் தாயினுடைய வயிற்றுக்கு நாம் வருகிறோம் என்ற காரணத்தினால் அப்பர் பெருமான் அன்றைக்கே பாடினார், அப்பன் நீ, எனக்குரிய கருவானவன் நீ, அம்மை நீ, அந்த கருவை என் தாயிடத்திலே கொடுத்தவன் நீ. இதெல்லாம் பெருசில்ல, 3ஆவதா போட்டாருங்க, அன்புடைய மாமனும் நீ. கடவுளை போய் மாமனார்னு சொல்லலாமா? உலகத்துல வேற எந்த சமயத்திலும் இப்படிப்பட்ட தன்மை இல்லைங்க. கடவுளை மாமனார்னு சொல்றார். அன்புடைய மாமனும் நீ. ஒரு அப்பா என்ன செய்வா தெரிவாரு? தான் புள்ள வளர்ற வரைக்கும் சொத்து பத்தெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பார். பையன் தலைக்கு வசந்துட்டான், அவன் தொழில் செய்கிற வயசு வந்த உடனே அப்பா என்ன செய்வார் தெரியுமா? தங்கிட்ட இருக்கிற பொருள்ல கொஞ்சத்தை தான் பையனுக்கு கொஞ்சம் கொடுப்பார். அவன் அதை வச்சு பெருக்கிறானா இல்லை வித்து அழிக்கிறானான்னு சோதனை பண்ணி பார்ப்பார் அப்பா. அவன் பெருக்குவான்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் கொடுப்பார். இல்லை இல்லை இது வச்சிருக்கிறதையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நடுத்தருவுக்கு வந்திருப்பான்னா கொடுக்க மாட்டார். அப்போ ஒரு தந்தை தான் பெற்ற மகனுக்கே தன் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார். ஆனால் ஒரு தந்தை தன் சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுவது தன் மகளை. சொத்தை காட்டிலும் உயர்வாக கருதுகிற மகளை
மாப்பிள்ளை என்ற ஒருவனுக்கு மொத்தமா கையில பிடிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் தான் பெற்ற மகனுக்கு கூட பொருளை எண்ணி எண்ணி தருகிற தந்தை தன் சொத்துக்கும் மேலாக கருதுகிற மகளை மொத்தமா மாப்பிள்ளை என்ற ஒருவன் கையிலே கொடுக்கிறார் என்றால் மாப்பிள்ளை என்ற உறவு அவ்வளவு உயர்ந்த உறவு. பிள்ளையை காட்டிலும் மாப்பிள்ளை என்ற சொல்லை தமிழிலே போட்டார்கள். இப்ப அப்பர் பெருந்தகை சிவபெருமான பார்த்து கேட்கிறாரு, இறைவா, நான் மாப்பிள்ளை, நீ எனக்கு மாமன். உன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்து என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால் பாடினார், அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் நீ. இது அப்பர் பெருமானுடைய சிறப்பு. அடுத்து அப்படியே வாருங்க. ஒருத்தர் தோடுன்னு ஆரம்பிச்சாரு, ஒருத்தர் கூற்றுன்னு ஆரம்பிச்சாரு, மூன்றாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் எப்படிரா தொடங்குறாருன்னா, இந்த சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே அபிஷேக பிரியர். நீங்க 3 காலம் என்ன, சிவராத்திரி அன்னைக்கு 6 காலம் அபிஷேகம் நடந்தாலும் சிவபெருமானுக்கு ஜலதோஷம் பிடிக்காது. நீங்க நீரூற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவர் தலையிலேயே கங்கை இருக்கிறா. ஆனா பெருமாள் இருக்காரே, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் அலங்கார பிரியர். அவர் மேலே கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சுன்னா போதும், ஜலதோஷம் பிடிச்சிரும் பெருமாளுக்கு. என் ஊர் ஸ்ரீரங்கம், எங்கள் பெருமாள் மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் நாங்கள் பாதுகாத்துக்குவோம். ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம். நீங்கள் ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு ரெங்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு வந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு அண்டா வச்சுருப்பாங்க. ஒரு அண்டா முழுக்க காவேரி தண்ணி இருக்கும், ஒரு அண்டா காலியாக இருக்கும். என்ன பண்ணுவார் பட்டாச்சாரிய பெருமக்கள், இந்த அண்டாலேருந்து தண்ணியை எடுத்து அந்த அண்டால ஊற்றுவாங்க. கேட்டால் பெருமாளுக்கு நீராடல் நடக்குது, திருமஞ்சனம் நடக்குதுன்னுவாங்க. சொட்டு தண்ணி பெருமாள் மேலே படவே படாது. என்ன காரணம் என்றால் அவர் அலங்கார பிரியர். அதே சிவபெருமான் இருக்காரே, எந்நேரமும் தண்ணீர் தலையில் சொட்டிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் ஊற்று போல இருக்கும். இந்த சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு நமக்கு அலங்காரம் செய்து கொள்ளணும்னு ஆசை வந்துதான். தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு அப்படி ஆடியில் போய் பார்க்குறார். பார்த்தா அழகான உருவம். நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் என்னை பார்த்தா இது மாதிரியா நான் இருந்திருப்பேன்? இல்லை இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இப்படியே இருப்பேனா? நம்முடைய அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு. அதனால தான் அப்பப்போ செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறோம், அப்பப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் இவ்வளவு அழகாக இருந்தேன் என்று காட்டிக்கொள்ள. ஆனால் ஆண்டவனுடைய அழகு எப்படிப்பட்டது? அவன் அழியா அழகன். இப்ப சிவபெருமா ஆடியில பார்க்கிறாராம் தன் உருவத்தை. பார்த்தவுடன் எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது. சுந்தரா வான்னாரு. ஆடியில் இருந்து வந்தாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்க்கிறாரு சிவபெருமான. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருவண்ணை நல்லூருக்கு போறாரு, அங்க இருக்கிற இறைவனை பார்க்கிறாரு. அவர் சொன்னாரு, சொற்றமிழால் என்னை பாடுக. திட்டுறதுனா கூட தமிழ்ல திட்டியா? திட்டுறதுனா கூட தமிழ்ல திட்டு. கடவுள் சொல்றார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கிறவன் முருகப்பெருமான்னார். திட்டுன்னாரா? இவர் சொன்னார், இறைவா நான் எதை சொல்லி திட்டுறது? நீ முதல்ல என்ன சொன்ன? பித்தான்னு தானே சொன்ன. அந்த பித்தாங்கிறத வச்சே நீ முதல் பாட்டை பாடுன்னார். இவர் ஆரம்பிச்சாரு, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. முதல் வார்த்தை என்ன? பித்தா. ஜம்புகேஸ்வரரும் அகிலாண்ட விசிறி அம்மையும் எழுந்தருளி இருக்கிற திருவானைக்கா திருக்கோவில் நீர்த்தலம், அப்புத்தலம் என்று அழைக்கப்படுவது. அங்கதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வாழ்ந்தார். அவர் ஒரு நூல் எழுதி இருக்கிறார். வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். அகிலாண்ட நாயகி மாலை. ஒரு 100 பாட்டு. சௌந்தர்ய லகரிய அழகு வெள்ளம்னு மொழிபெயர்த்த மாதிரி அகிலாண்ட நாயகி மாலைன்னு ஒரு சிறு நூல் எழுதி இருக்கிறார். அதில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகான தமிழ் சொல். உங்கள் குழந்தைக்கு வாயில உருப்படியா உச்சரிப்பு வரணும்னா அகிலாண்ட நாயகி மாலையை அன்றாட குழந்தையை படிக்க சொல்லுங்க. அதுல எழுதுறாரு, அப்புலிங்கநாதருக்கு துணைவியாகி அகிலத்தில் சீர்வகுத்த தாயுமாகி முப்போதும் தொழுபவர்க்கு கதியுமாகி
முச்சுடராய் விளங்குகின்ற தவத்தின் செல்வி, இப்புவியில் கண் கண்ட தெய்வம் நீயே, இருதயத்தில் விளங்குகின்ற ஜோதி தாயே. செப்பரிய தமிழ் தந்து மேகம் என்ன, செந்தமிழை பாட வைத்த தெய்வம் நீயே.